Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு நம்மளுடைய கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது என் ஊர் மேலக்குப்பத்தில் நடந்த ஆடி சடல் 4ஆம் நாள் திருவிழா தான். அதுக்கு வாசலில் கோலம் போட சாமி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரங்கோலி தான் இன்றைக்கி வாசலில் போட்டிருந்தேன். ஸோ திடீர்னு சாமி கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், திடீர்னு சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு இந்த கோலத்தை போட்டு விட்டாச்சு. ஸோ சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாமி வீட்டு வாசலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்ததும் சாமி படைச்சிட்டு, சாமி எப்பயுமே ஒரு சாமி அம்மன் அலங்காரம் மட்டும் இந்த எங்கள் தெரு உள்ளே வரும், அப்புறம் திரும்பி போயிடும். ஸோ அந்த சாமி வந்துச்சு. சரி, சாமியும் படைச்சாச்சு. ஸோ இன்றைக்குமே நல்லா இருந்துச்சு. நேற்று அலங்காரமும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்குமே அதை விடவும் நல்லா இருந்துச்சு அந்த அலங்காரம். ஸோ அந்த அலங்காரத்தையும் பார்த்தாச்சு. சாமியில் இந்த சாமி ஊர்வலத்தில் நிறைய பசங்கள்லாம் ஏறிட்டு வருவாங்க. ஸோ அப்புறம் ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உற்சவமூர்த்தி எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு பசங்கள்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நல்லா வீடியோ அதையுமே எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டு இதையும் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன அலங்காரம் வச்சுருந்தாங்கன்னாக்கா விநாயகர் அலங்காரம் வச்சுருந்தாங்க. ஒரு தெரு உபயம்ன்றதுனால அவங்கவுங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து அம்மனுடைய விக்கிரகம் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மன் உருவம், அம்மன் செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பச்சைப்பட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அம்மனுடைய அலங்காரத்தில். பொதுவாக பச்சைப்பட்டுன்றது அம்மனுக்கு சாத்துறது ஒரு விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதில் இது எனக்கு பார்த்ததுமே எனக்கு அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு கோயிலுக்கு போனாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அதை. ஸோ அம்மனுடைய அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து முருகரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எவ்வளோ எமோஷ்னல் அப்படின்றது. நான் எவ்வளோ முருகர் எமோஷ்னல் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. முருகருடைய இந்த தடவை வள்ளி தெய்வானையோடு இல்லாமல் முருகர் தனியாக அலங்காரம் கொடுத்துருந்தாங்க. முருகர் மட்டும் இருந்ததுனால அதுவுமே ஸ்பெஷலாகவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் கோயிலை விட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள், எல்லாமே கோயிலில் இருந்த எல்லா இதுவுமே திரும்ப அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அடுத்து கோயிலை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா அங்கே மேடை போட்டிருந்தாங்க. இதான் கோயில் வாசப்படி. அதுலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ராசிபுரத்துலேருந்து ஆடலும் பாடலும் வருது அப்படின்னு சொல்லி மேடை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இந்த நேரத்தில் எந்த கும்பலுமே கிடையாது, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் அந்த ஆடலும் பாடலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த இடம் மேடை கொஞ்சம் வெறிச்சோன்னு இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடமே மக்கள் கூட்டம் அலைமோதுற அளவுக்கு ஃபுல்லாகிடும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நானும் ஆரம்பத்தில் நேற்றையே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரத்துலேயே வந்தேன். ஸோ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாமளும் போய் உக்காந்துடலாம் அப்படின்னு ப்ரோக்ராமுக்கு போய் உக்காந்தோம். ஸோ பாட்டு செம்மையாக இருந்தது, டான்ஸும் நல்லா இருந்துச்சு, ட்ரெஸ்ஸஸும் நல்லா இருந்துச்சு. உண்மையில் இன்னைய ப்ரோக்ராம் உக்காந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நல்லா என்ஜாயபுளாகவே இருந்துச்சு. நிறைய பாட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு எதெல்லாம் ஓடிச்சு அதை மட்டும் ஷூட் பண்ணி அதை மட்டும் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். விநாயகர் பாட்டு, விநாயகர் மாதிரி வேடம் போட்டு அந்த முதல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்து எல்லா வகையான டான்ஸுமே இதில் இருந்துச்சு. ஒரு டான்ஸுமே ஒரு விதம், ஒரு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே விதவிதமான டான்ஸு, விதவிதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு, விதவிதமாக டான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ரொம்ப மெயின்னு. எவ்வளோ மக்கள் ஜனங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் எல்லாம் அவ்வளோ கும்பல். முதல்ல பார்க்கும்போது யாருமே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கும்பல் பாருங்கள். பசங்க எல்லாம் செம்மையாக, குட்டி குட்டி வாண்டுங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்ததுங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாருங்கள், அங்கே நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து அது வரைக்கும் எவ்வளோ கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டம். முதல்ல யாருமே இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது பாருங்கள். வண்டி வந்தாலும் எது வந்தாலும் ஹார்ன் அடித்து நகர்ந்து போகிற அளவுக்கு அந்த அளவுக்கான கூட்டம் வந்துருது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் போட்டேன்.
அவங்க மேடையில் ஆடினவங்க வந்து கீழே வந்து ஆடி அங்கே இருந்த பசங்க எல்லாருமே ஜாலியாக ஆடினாங்க. ஸோ திருவிழான்றது இதுதான். அதே மாதிரி மனசில் ஐயன்னு ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் எங்கள் முன்னாடி இருந்த ஒரு குட்டி குழந்தை அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருந்தா. கண்ணு திரும்பவும் இருக்க கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதையுமே எடுத்தேன். திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லாக தலைகளாக இருந்துச்சு, மக்களாகவும் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த வைப் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே இதாங்க. கருப்பண்ணசாமி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வந்து ஆடி இருந்தார். அங்கங்கே எல்லாருமே சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு ஒரு பரவசமாக, அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமாக அந்த நடித்தவர் வந்து அந்த வேடமும் அதில் இருந்தக்கூடிய அந்த உக்கிரமும் வந்து எல்லாரையுமே பரவசப்படுத்துச்சு. என் கண்ணு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நான் வீடியோ கையில் வச்சுருந்தேன்னா எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். எனக்கும் ஒரு தடவை ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் பக்கத்துலேயே இருந்து விறுவிறுன்னு அப்படியே என் முன்னாடி வந்து நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என் முன்னாடி கத்தியை காட்டிட்டு எனக்கா டக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு. அப்புறம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சு தான் அப்புறம் வீடியோ எடுத்தாங்க. நெருப்பு வச்சு சாகசம் பண்ணுறதெல்லாம் அதில் பண்ணியிருந்தாங்க. இந்த நம்ம நாட்டு தெய்வங்கள், கிராம தெய்வங்களுக்கு உண்டான இந்த பக்தியும் பயமும் இன்னும் மக்கள்கிட்ட குறையாமலே இருக்குது. அதில் கருப்பசாமியும் ஒருத்தர். அவர் வந்து அப்புறம் நல்லா டான்ஸ் ஆடினாங்க பாட்டு போட்டு. இவர் வந்த உடனே அங்கே இருந்த எல்லாருக்குமே சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த அளவுக்கு உக்கிரமாக ஆடினாங்க. அவங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் அந்த அவர் பண்ணுற அந்த கருப்பண்ணசாமி வேஷம் போட்டிருக்கிறவர் வந்து எப்படி ஆடுறாரு என்னன்றதை பாருங்கள். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கத்தியை காட்டி மிரட்டினது, வாயில் நெருப்பு விட்டது, இந்த கத்தியை சுழட்டி ஆட்டினது, அதுக்கு உண்டான பாட்டு ஓடிட்டு இருந்தது, எல்லாமே சேர்ந்து அது ஒரு என்ன விதமான ஃபீலிங்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறையா டான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பசங்க, எங்கள் ஊர் பசங்க என்னம்மா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், என்னம்மா ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களாம். ஸோ இதுதானே நமக்கு டைமு. திருநாவில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி நிறைய டான்ஸு. இதுதான் லாஸ்ட்டு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் மக்கள்லாம் அப்புறம் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கலையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டு திருவிழா எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.